வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 146. ஸோ சங்கீதம் 146வது அதிகாரம். ஸோ இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேயும் முடிவுலையும் என்னது ப்ரைஸ் த லார்டுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது ஆண்டவரை ஆராதிங்க ப்ரைஸ்ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கு நடுவில் இந்த சங்கீதம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க. எப்படின்னா உலக பிரகார அதிகாரிகளுக்கும் ஆண்டவரையும் வச்சு என்ன பண்றாங்க, ஒரு கம்பேரிசன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா உலக பிரகார அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, டெம்பரரியா தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் சிலவாட்டி நல்லவங்களா இருக்கலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம் மாறுவாங்க. சிலவாட்டி அவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவங்க என்ன இருப்பாங்க, காலம் கொஞ்சம் தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லி என்ன பண்றாரு சங்கீதக்காரர் சொல்லிட்டு அடுத்து ஆண்டவருக்கு வரப்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் வந்து இஸ் இட்டர்னல். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் மாற மாட்டார், சொன்ன வாக்க மாற மாட்டாரு. ரெண்டாவது என்னது, ஆண்டவர் வந்து 10, 15, 20 வருஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் வந்து இன்ஃபினிட்டி, எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆண்டவர் எப்பவுமே என்ன இருப்பாரு, நிலைத்து இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்றாரு, ரெண்டத்தையும் கம்பேர் பண்றாரு சங்கீதத்துல. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து verse number 5. So Psalms chapter 146 verse 5, which says, "Blessed is he whose help is the God of Jacob, whose hope is in the Lord is God." மறுபடி சொல்றேன், "Blessed is he whose help is the God of Jacob, whose hope is in the Lord is God." ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, நம்மளோட ஃபுல் ட்ரஸ்ட், ஃபுல் நம்பிக்கை எங்க வைக்கணும்னு. ஸோ அதுவும் எஸ்பெஷலி எந்த லென்ஸ்லன்னா டர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஆட்சி வந்தா, இந்த நபர்கள் வந்தா, இவங்க ஆட்சி மாறினா என்ன நடந்துரும், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் முடிஞ்சிடும். இந்த கவர்மெண்ட் வந்தா, நேஷனலோ இருக்கட்டும் இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட, கார்பரேட் கம்பெனிஸ் கூட எடுத்துக்கோங்க, இவங்க இந்த சிஇஓ வந்தா, இவங்க வந்தா என்ன நடக்கும், எல்லாம் மாறிடும், என் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸா இருக்கும், இல்லை கம்பெனி வந்து செழிப்பா வளரும் நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா இதெல்லாம் நினைக்கிறதோட இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அறிஞ்சுக்கணும்னா, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஆங்கிள்ஸ்ல இருந்து ப்ரெஷர் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு உள்ள போனாதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் தெரியாது. உள்ள போனாதான் என்ன தெரியும் அவங்களுக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா, இவ்வளோ இருக்கா. ஸோ அவங்க வந்து வெளியில இருந்து சொல்லுவாங்க எல்லாமே, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். உள்ள போயிட்டோன்னே அவங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி சொன்னது பண்ண முடியாது. ஆனா நம்ம சங்கீதக்காரங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சொல்றத செய்வாரு. அவருக்கு வந்து ஏன்னா அவருக்கும் சொல்றதுக்கும் என்ன இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம என்ன தெரியும், நல்லா தெரியும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி there is no obstacle too big for the Lord. நம்ம ஆண்டவருக்கு தாங்க முடியாத, இல்ல ஆண்டவரால தாண்ட முடியாத கஷ்டம் எதுவும் இல்லை. எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதோட பெருசியவர் யாரு, நம்ம ஆண்டவர் தான். ஸோ அதனால சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, மோர் தேன் இந்த உலக பிரகார ஆட்சிகளோட யார் மேல உங்க நம்பிக்கையை வைக்கணும், நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஸோ இந்த சங்கீதக்காரர் அதுக்குன்னு என்ன சொல்ல, சரி இவங்க எல்லாம் வேஸ்ட்னு அப்பெல்லாம் சொல்ல. நம்ம நார்மலா என்ன பண்ணணும், நம்மளோட ஆட்சியாளர்களுக்கு, நம்ம ரூலர்ஸ்க்கு எப்பவுமே நம்ம கான்ஸ்டன்டா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த சங்கீதம் என்ன சொல்ல வருதுன்னா, டோன்ட் பிளேஸ் யூ ஃபுல் ட்ரஸ்ட் ஆன் தம். இவங்க வந்துட்டா எல்லாத்தையும் மாத்திடுவாங்க, இவங்க வந்தா எல்லாம் சரி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி நம்பிக்கைய யார் மேல மட்டும் வைக்கணும்னு இந்த சங்கீதக்காரர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆண்டவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு அடுத்து வேணா இந்த உலக பிரகார ஆட்சியாளர்கள், உலக பிரகார ரூலர்ஸ் மேல வேணா நம்பிக்கை வைங்க. அதுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. அண்ட் இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம், முதல்ல நீங்க உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? ஒரு ஆட்சி மாறிட்டு நிப்பா, இவங்க சரி பண்ணிடுவாங்களா, இல்லைன்னா ஆண்டவர் இவங்களை பயன்படுத்திட்டு சரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யோசிக்கிறீங்களான்னு பாருங்க. அடுத்து ரெண்டாவது, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த ஆட்சி உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்ணணும், நல்லது செய்யணும், ஜெபம் பண்ணணும். அவங்க நம்ம நாட்டை உயர்த்தணும்ன்றது என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே யாரா இருந்தாலும், எந்த ஆட்சியா இருந்தாலும் நம்ம கான்ஸ்டன்டா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நாடு, இந்த ஆர்கனைசேஷன், இந்த உலகத்துக்கு முன்னேறணும், உலகத்துல சமாதானம் கொண்டு வர மாதிரி ஆட்சியா எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஆண்டவர் ஞானத்தை கொடுங்க, விஸ்டம் கொடுங்க, கிருபையை கொடுங்கன்னு என்ன பண்ணணும். நம்ம அது எப்பவுமே நம்ம யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னா, ஆண்டவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். உலக பிரகார ஆட்களோ ரூலர்ஸோ ஆட்சியோ இல்லாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது, ஆட்சியில இருக்கவங்களும் அதுக்குன்னு நம்ம கைவிடாம, இல்லைன்னா அவங்களை கண்டுக்காம இல்லாம அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே
இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, first and foremost, that all the rulers, all the empires, and all the political ideologies are just temporary, Lord. They come and they go, just like seasons do, Lord. But Lord, you are not like that, Lord. You are eternal, Lord. And secondly, Lord, just as you are eternal, so is your word and so is your character, Lord. That you, when you say something, you fulfill it faithfully, Lord. Lord, help us to put our trust in you and you alone, Lord. And secondly, Lord, give us the humility and the wisdom to pray for, regardless of whoever are the rulers, to pray for their well-being, to pray that they lead our country, to lead our world to a safer, better, and to a place where you are glorified. All of this in Christ's name I pray. Amen.